அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ முழுக்க அட்வொகேட்டுக்கானதும் உங்கள் ஃப்ரெண்ட் அட்வொகேட்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கானதான் இந்த வீடியோ. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணிடுறீங்க, முழுசாக பாருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அட்வொகேட்ஸோட ரொம்ப நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி மேக் பண்ணுறது, காப்பீடு திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசு ரொம்ப நாள் கோரிக்கையாக முன் வச்சிருந்திருக்கோம். அதை தொடர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சில தரவுகளை டேட்டாவை கேட்குறாங்க. அந்த டேட்டா ஸ்டேட் பார் கவுன்சில் மூலியமாக அவங்க கொடுக்கறதுக்காக ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் பார் கவுன்சிலையும் அந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு அந்த சர்க்கிள் நமக்கு கைக்கில் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். சில பேர் இமீடியட்டாக அப்ளை பண்ணியிருப்போம், சில பேர் அப்ளை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போயிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி யாருமே போயிடாதீங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு அமுல்ராஜ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதை நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். வழக்கறிஞர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான காப்பீட்டு திட்டம் குறித்து மாநில அரசும் மத்திய அரசிடம் தமிழக பார் கவுன்சிலும் இந்திய பார் கவுன்சிலுடைய முறையிட்டதனால் மத்திய அரசு சட்டத்துறை அமைச்சகம் பார் கவுன்சிலுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. அந்த சுற்றறிக்கையை தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அவர்கள் கைகளில் கிடைத்திருக்கும் இந்நேரம். அப்படி கிடைக்கவில்லை என்றால் பார் கவுன்சிலுடைய வெப்சைட்டில் அந்த திட்டத்திற்கான சர்க்குலர் உள்ளது. அந்த சுற்றறிக்கையை நீங்கள் கிளிக் செய்தால் போதுமானது. அவர்களுக்கு ஒரு வழக்கறிஞனுடைய விவரங்களும் வழக்கறிஞர் சார்ந்தவர்களான குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் 25 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய விவரங்களை உடனடியாக அந்த லிங்கை நீங்கள் டச் செய்த பொழுது அதில் ஒரு வழக்கறிஞருடைய இமெயில், மொபைல் நம்பர், அவருடைய என்ரோல்மெண்ட் நம்பர், அவருடைய என்ரோல்மெண்ட் டேட்டு மற்றும் அவருடைய டிபெண்டன்ட், அதாவது அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்களையும் அவருடைய மனைவி விவரங்களையும் பூர்த்தி செய்து உடனடியாக வருகின்ற 16/8/2025 அதாவது வருகின்ற சனிக்கிழமைக்குள் நம்முடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு சேரும்படி நீங்கள் அதை அனுப்பி வைக்க வேண்டும். ஒருவேளை ஆண்ட்ராய்டு மொபைலோ அல்லது அந்த மொபைல் இல்லாதவர்கள் பக்கத்தில் உள்ள வழக்கறிஞரிடம் இந்த தரவுகளை பார் கவுன்சில் என்ன கேட்டிருக்குதோ அந்த விவரங்களை ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் பூர்த்தி செய்து அதை உடனடியாக தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய வெப்சைட்டுக்குள் குறிப்பாக tnbarcouncil@yahoo.com நீங்க அதை மெயில்ல நீங்க அனுப்பி வைங்க. அல்லது தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வெப்சைட்டில் உள்ள வாட்ஸ்அப் நீங்க அனுப்பி வைக்கும் போது இந்த மொத்த விவரங்களையும் நாங்கள் 16ஆம் தேதிக்குள் சேகரித்து 17ஆம் தேதி நாங்கள் இந்திய பார் கவுன்சிலுக்கு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு விவரங்களை கொடுத்த வழக்கறிஞர்கள் மட்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கின்ற இந்த காப்பீட்டு திட்டத்தில் அவர்கள் தகுதியாளராக நியமிக்கப்படுவார்கள். இதை கொடுக்கவில்லை என்றால் பிறகு அந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல நம்ம யாரும் சேர முடியாது. அதனால வழக்கறிஞர்கள் அனைவரும், அதாவது ஒருவருக்கு தெரிந்தால் தன்னுடைய பக்கத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கோ இல்ல பக்கத்து மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கோ இந்த செய்தியினை நீங்கள் உடனடியாக கொண்டு சேர்க்க வேண்டும். அனைத்து வழக்கறிஞர்களும் உடனடியாக பார் கவுன்சிலுக்கு அந்த தகவல்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறது மூலியமா நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்குன்ற நம்பிக்கையோட இந்த இன்சூரன்ஸ் பாலிசின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி, டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இதை மேக் பண்ண போகிறதா அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டு இருந்திருக்காங்க. இது என்னென்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த சர்க்குலரில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும். சர்க்குலர் எனக்கு கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம யூடியூப்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன். கூகுள் ஃபார்ம்ஸில் உங்களுடைய நேம், என்ரோல்மெண்ட் நம்பர், என்ரோல்மெண்ட் டேட், உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அப்படின்னு சொல்லி சில பர்டிகுலர்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்றீங்க. கொடுத்தோம்னா சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் ஆயிரும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஒய்ஃப் நேமும் உங்களுடைய சில்ட்ரன் நேமும் நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லையாக இருக்கட்டும் அல்லோடைய இந்த வீடியோ மூலியமாக நம்ம கண்டிப்பாக பார்த்துருந்துருப்போம். ஆனால் இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் இது கொடுக்கவே இல்லையே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி contact@
bctnpy.org இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஒய்ஃப் நேம் ப்ளஸ் சில்ட்ரன் நேமை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும். இல்லை அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புனா கூட போதுமானது. இல்லவே இல்லை நான் போஸ்ட் மூலியமாக அனுப்புறீங்கனாலுமே போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம். நான் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நாளைக்கு நைட்டுக்குள்ளே 12 மணிக்கு உள்ள இந்த விஷயம் உங்களுக்கு போய் சேர்ந்தாகணும். ஏன்னா நாளைக்கு தான் கடைசி டேட். ஸோ இதை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது இமிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு அட்வொகேட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி இமிடியேட்டாக அப்ளை பண்ணுன்னு சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.